வணக்கம், வெல்கம் டு மை சேனல். வருகின்ற தமிழ் புத்தாண்டில் இந்த ஆண்டு ஏ விளிம்பி ஆண்டாக பிறக்கின்றது. ஏ விளிம்பி என்றால் மகிழ்ச்சி தருதல் என்று பொருள் ஆகும். எனவே மகிழ்ச்சிக்குரிய இந்த ஏ விளிம்பி ஆண்டில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இந்த ஆண்டு பலன் இருக்கும் என்பதை நாம் இப்பொழுது காணலாம். பொதுவாக விருச்சிக ராசி நண்பர்கள் அமைதி சுபாவம் கொண்டவர்களாக விளங்குவீர்கள். ஆனால் கோபம் என்று வந்துவிட்டால் யாராலையும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. எதிலையும் விடாமுயற்சியோடு போராடக்கூடிய குணம் கொண்டவர்கள் நீங்கள். வேலை என்று வந்துவிட்டால் அவற்றை எப்பாடுபட்டாவது முடித்து விட வேண்டும் என்ற உத்தியோகம் உங்கள்கிட்ட இருக்கும். அந்த உத்வேகம்தான் உங்களுக்கு எல்லாவித செயலிலையும் ஒரு போராட்ட குணத்தை தருகின்றது. ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தால் 3 முக்கிய கிரகங்கள் பெயர்ச்சியாகின்றது. முதலில் ராகு பகவான் பெயர்ச்சி ஆகின்றார். அதன் பிறகு குரு பகவான் பெயர்ச்சி ஆகின்றார். அதன் பிறகு சனி பகவான் பெயர்ச்சி ஆகின்றார். ஒன்றின் பின் ஒன்றாக இவ்வாறு பெயர்ச்சியாகின்ற ராகு, குரு மற்றும் சனியின் பலன்களை நாம் காணலாம். விருச்சிக ராசி நண்பர்களே, ராகு பகவான் வருகின்ற ஜூலை மாதம் 27ஆம் தேதி சிம்ம ராசியில் இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். அதே சமயத்தில் அதே நாளில் கேது பகவான் கும்ப ராசியில் இருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். பொதுவாக இதுவரை 10ஆம் இடத்தில் உங்களுக்கு ராகு பகவான் இருந்து நலம் பகிர்ந்து கொண்டிருந்தார். அவர் கொடுத்த நலங்கள் எல்லாம் இந்த பயிற்சியும் தொடருமா என்று பார்த்தோமானால் இப்போது அவர் போகின்ற இடமானது 9ஆம் இடம். ராகுக்கு 10ஆம் இடம் உகுந்த இடம் என்று கூறுவார்கள். 3, 6, 10, 11 போன்ற இடங்கள் ராகு பகவானுக்கு நன்மை செய்யக்கூடிய இடங்களாகும். ஆனால் அவர் இப்பொழுது போகின்ற இடமோ 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு பயிற்சியாகின்றார். இது சற்று உங்களுடைய முயற்சிகளில் தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக தெரிகின்றது. அதே சமயத்தில் கேது பகவான் மகர ராசிக்கு வருவதால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கேது பகவான் செய்வார். அவர் ஆன்மீக தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு நாட்டத்தை கொண்டு வருவார். எது எப்படியோ 11லே ராகு வருகின்ற செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை கன்னியிலே இருப்பதினால் ராகு பகவான் செய்யக்கூடிய கெடுபலன்களை குரு பகவான் கொஞ்சம் குறைத்து விடுவார். எனவே நீங்கள் ராகு பகவானுக்கு முறையான பரிகாரம் செய்ய வேண்டும் எனில் நீங்கள் துர்க்கையை வழிபடுவது நல்லது. உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் பகவானுக்கு யார் மிக பிடித்த கடவுள் என்று பார்த்தால் துர்க்கை தான். எனவே செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் துர்க்கையை வழிபடுவதனால் ராகு பகவான் 9ஆம் இடத்தில் இருந்து கெடுபலன்கள் செய்யலாம் என்று நினைத்தாலும் துர்க்கை அவர்கள் கட்டுப்படுத்த வாய்ப்பிருக்கின்றது. எனவே ராகுக்கு பிரீத்தியாக நீங்கள் துர்க்கையை வழிபடுங்கள். எப்படி தான் இருந்தாலும் ஒன்று மட்டும் நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா கடந்த 2 வருஷமாக 7 சனியோட தாக்கம் யாருக்கு மிகவும் பாதிப்பு கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான். தனுசு ராசிக்கு கூட அந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுக்கல. பெரிய அளவில் பாதிப்பை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தா தனுசு ராசிக்கும் இல்லை, துலா ராசிக்கும் இல்லை. உங்களுக்கு ஜென்மத்திலேயே சனி பகவான் இருந்து அவருடைய பகை வீட்டில் இருந்து சனி பகவான் திசையை 7.5 சனியை நடத்தி கொண்டிருப்பதினால் அவர் எல்லா கிரகங்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவார். அதுதான் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனியில் என்னென்னா 2.5 வருஷம் ஒரு ராசியில் வந்து மிக நீண்ட காலம் ஒரு ராசியில் யார் இருப்பார்னு பார்த்தீங்கன்னா அது சனி பகவான் தான். அதனால தான் 7.5 சனியில் வந்து மற்ற எல்லா கிரகங்களையும் அவர் வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே சனி பகவான் கொண்டு வரதுக்கான சூழ்நிலைகள் தான் 7.5 சனியில் விளங்கும். உங்கள் ஜென்ம ராசியிலேயே சனி பகவான் இருந்து படாத பாடு படுத்திவிட்டார். குரு பகவான் நன்மை செய்யலாம் என்று நினைத்தாலும், ராகு பகவான் 10இல் இருந்து நன்மை செய்யலாம் என்று நினைத்தாலும் இவர்கள் 2 பேரையும் வந்து சனி பகவான் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொண்டு உங்களுக்கு பல்வேறு தொல்லைகளை கொடுத்து வருகிறார். எனவே இவற்றின் பாதிப்பிலிருந்து உங்களை காத்துக்கொள்ள வேண்டுமெனில் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடுவது மிக சிறந்த பலன்களாகும். முதலில் நாம் பார்த்தது ராகு பகவான். இரண்டாவதாக குரு பெயர்ச்சி. வருகின்ற செப்டம்பர் மாதம் வரை உங்களுக்கு லாபத்திலேயே கன்னியிலே குரு பகவான் இருந்து 11ஆம் இடத்தில் இருந்து நல்ல பலன்களை செய்ய வேண்டும். என்னடா நல்ல பலன்கள் மிகுதியாக கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உண்மை அதுதான். பொதுவாக குரு பகவான் மற்ற எந்த ராசியில் இருந்தாலும் அவருடைய தன் சுய சிந்தனையோடு தான் செயல்படுவார். ஆனால் அவர் மிதுனத்திலேயோ அல்லது கன்னியிலேயோ அமருகின்ற பொழுது தன் நிலையை அவர் இழந்து புதனுடைய நிலையாகவே அவர் மாறிவிடுவார். இது வந்து பொதுவாக ஜோதிடத்தில் உள்ள சூட்சும விதியாகும். இப்போ உங்களுக்கு 11ல் வந்து கன்னியில் இருந்துக்கிட்டு புதன் பகவான் வீட்டில் இருக்கிறதுனால அவர் வந்து தன் சுய சிந்தனையை இழந்துக்கிட்டு புதனுடைய நிலையாகவே இருப்பார். புதன் உங்கள் ராசிக்கு ஜென்ம பகை. ஏனென்றால் செவ்வாய்க்கு எப்போதுமே புதன் தான் முதல் பகையாளி. அதன் பிறகுதான் சனி பகவானி. அவரோட வீட்டில் இருக்கிற குரு பகவான் புதனுடைய வேலையை தான் அவர் செய்வார். அதனால தான் 11ல் லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தாலும் மிகுதியான நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்காமல் புதனுடைய வீடாக பகை வீடாகவே அவர் அங்கு மாறிவிடுகின்றார். எனவே தான் குருவோடைய பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதனால
குரு வந்து தன்னுடைய சுய சிந்தனையை கொஞ்சம் மேம்படுத்தி குரு வந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக குரு வந்து விருச்சிக ராசிக்கு யோகாதிபதி. அவர்தான் 2க்கும் மற்றும் 5க்குரியவர். அவர் லாபத்தில் இருந்து 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதினால் உங்களுக்கு 7.5 சனியின் பாதிப்பை அவர் குறைக்கணும். நீங்கள் இவ்வாறு தட்சிணாமூர்த்தியை முறையாக வழிபடுவதால் சனி பகவானின் தாக்கத்தை குரு பகவான் வெகுவாக குறைப்பார். இது வந்து பொதுவாக குருவோடைய பயிற்சி செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு பிறகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விரயஸ்தானத்தில் வந்துடுவார். ஸோ செப்டம்பர் 2 வரைக்கும் நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை. அது நீங்கள் நீண்ட காலம் இருக்குது. இப்போ தான் ஏப்ரல் இன்னும் இருக்குது. செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய யோகாதிபதியான குரு பகவான் விரயஸ்தானத்தில் வரார். ஸோ வீண் அலைச்சல், சுப செலவுகள் இதெல்லாம் வந்து அதன் பிறகு உங்களுக்கு கொஞ்ச நாள் நடக்கும். அது பிறகும் அதிசாரமாக உங்களுடைய ராசிக்கே வர்றதுனால மனக்குழப்பங்களும் கொஞ்சம் ஏற்படும். எனவே செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் குருவை முறையாக வழிபடுவது நல்லது. சித்தர் வழிபாடு அதற்கு ஒரு சிறந்த பரிகாரமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். சித்தர்களை நீங்கள் வழிபட்டீர்களால் குருவோடைய அருள் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். எனவே செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் குருவை வழிபடுவது நல்லது அல்லது சித்தர்களை வழிபடுவது நல்லது. இப்போ நம்ம ராகுவோட பயிற்சியும் பார்த்துட்டோம், குருவோட பயிற்சியும் பார்த்துட்டோம். முக்கியமாக உங்களுக்கு எந்த பயிற்சியும் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஆவலோடு இது கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அது சனி பயிற்சி தான். என்னடா ஜென்மத்திலேயே சனி இருந்து கடந்த 5 வருஷமாக பாதத்திலையும் கிரகத்திலையும் இருந்துக்கிட்டு ஜென்மத்திலையும் இருந்து 5 வருஷமாக நம்மளை தொல்லை பண்ணாரே, இவர் என்ன பண்ணுவார் பாத சனியாக வரும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 சனியின் போது விதி என்னன்னா முதல்ல 5 வருடம் கஷ்டத்தை கொடுத்தாலும் கடைசி 2.5 வருடம் அல்லது 2 வருடம் உங்களுக்கு நன்மையே செய்வார். மேலும் வருகின்ற டிசம்பர் மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு அவர் இதுவரை உங்களுடைய விருச்சிக ராசியில் இருக்கின்ற சனி பகவான் பயிற்சியாகி தனுசிலே போகிறார். பொதுவாக தனுசு என்பது குருவோடைய வீடு மற்றும் மீனம் என்பது குருவோடைய வீடு. இதில் தனுசு தான் மூலத்திரிகோணம். இந்த மூலத்திரிகோணத்தில் சனி பகவான் வரும்போது அவர் சுபராகவே மாறிவிடுவார். ஏனெனில் ஒரு நல்லவருடைய வீட்டில் போய் எந்த தீய கிரகம் அமர்ந்தாலும் அவர் நல்லவருடைய நிழலாக தான் அதை கருத வேண்டும். ஸோ அந்த நல்லவருடைய நிழலில் இருக்கிறதுனால வெயிலுடைய தாக்கம் வெகுவாக குறையும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? வெயிலில் போகும்போது தான் நிழலோட அருமை தெரியும். அதை மாதிரி இவ்வளோ நாள் சனி பகவான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும்போது இனிமேல் அவர் நிழலாக அது வந்து தனுசோட வீடாக வந்துடுறார். எனவே உங்களுக்கு சனி பகவான் வருகின்ற 2.5 வருடம் அதாவது டிசம்பர் மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு மிக நல்ல பலன்களே செய்யணும் சனி பகவான் செய்வார். நீங்கள் சனி பகவானுக்கு செய்ய வேண்டியது என்னென்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி திருநள்ளாறு இல்லைன்னா கஞ்சினூர் அதை மாதிரி சனியோடைய முக்கிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் சென்று சனி பகவானை முறையாக வழிபட்டீர்கள் என்றால் சனியின் தாக்கம் உங்களுக்கு வெகுவாக குறையும். நலத்தீர்த்தத்தில் நீராடுவது அல்லது வீட்டிலேயே செய்ய வேண்டும் என்றால் சனிக்கிழமை தோறும் மறக்காமல் நல்லெண்ணெயில் நீராடுவது நல்லது. எனவே நல்லெண்ணெயில் நீராடும்போது சனி பகவான் உங்களுக்கு நல்லதையே செய்வார். மேலும் காகத்துக்கு அன்னம் வைப்பது, ஊனமுற்றவர்களுக்கு உணவு கொடுப்பது, மேலும் குஷ்டத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களால் இயன்ற உதவிகளை செய்வதனால் சனி பகவானுடைய கொடுமையிலிருந்து நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளலாம். இதுவரை நான் கூறியதெல்லாம் கோச்சாரத்தின் பலன்கள் தான். அவரவர் ஜனன ஜாதகத்தில் நல்ல தசை நடந்து கொண்டிருந்தால் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து நீங்கள் உங்களை காத்துக்கொள்வதற்கு எளிய வழிகள் எல்லாம் இருக்கின்றது. எனவே உங்களுடைய ஜனன ஜாதகம் எவ்வாறு இருக்கின்றது, தற்போது என்ன திசை நடக்கின்றது என்பதை தகுந்த ஜோதிடரிடம் சென்று நீங்கள் ஆலோசனை பெறுவது உங்களுக்கு நல்லது. ஜாதகம் என்பது பார்த்தோமானால் உங்களுடைய ஜனன ஜாதகம் தான் 75% உண்மையானது, அதாவது பலன்கள் மிக விரைவாக கொடுக்கக்கூடியது. கோச்சாரம் என்பது 25% என்று தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். கோச்சாரம் என்பது ஒரு கேடயம் போன்று. இப்பொழுது நல்ல நேரம் இருக்குது, புதிய முயற்சி எடுக்கலான்னு நமக்கு வந்து ஒரு சிக்னல் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் தைரியமாக புது வெஞ்சரில் போகலாம். இல்லை இப்போதைக்கு கொஞ்சம் நம்ம வந்து அமைதி காப்பது நல்லது, புது முயற்சிகள் வேணாம், புதிய வேலைவாய்ப்புகள் தேடுவதற்கான தகுந்த நேரம் இல்லை என்று நீங்கள் கோச்சாரத்தில் உணர்ந்தீர்கள் என்றால் அப்பொழுது அதை தவிர்ப்பதே உங்களுக்கு சால சிறந்தது. எனவே உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்கின்றது என்பதை தகுந்த ஜோதிடரும் சென்று ஆலோசனை பெறுவது உங்களுக்கு முழு பலன்களை கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும். தற்பொழுது துறை ரீதியாக ஒவ்வொரு துறை சார்ந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு எவ்வாறு இந்த ஆண்டு பலன் இருக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். முதலில் வியாபாரிகளுக்கு. வியாபார நண்பர்களே, விருச்சிக ராசிக்கு 7.5 சனி நடக்கிறது. இருக்கிற தொழிலேயே பல்வேறு பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். கடன் வாங்குறத அறவே தவிர்க்கிறது நல்லது. என்னடா கடனே வாங்காமல் நம்ம எப்படி தொழில் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது 1க்கு 4 வாட்டி நீங்கள் சிந்தித்து செயல்படுவது நல்லது. மேலும் உங்கள் பெயரில் கடன் வாங்குவதை தவிருங்க. அதே சமயத்தில் உங்கள் பெயரில் வாங்குவதற்கு பதிலாக
உங்கள் மனைவி பெயர்லையோ அவங்களுக்கு யோக தசை நடக்குதா இல்லையான்னு கொஞ்சம் நீங்கள் ஆராய்ச்சி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தற்போது நல்ல டைம் நடக்குதுன்னா நீங்கள் அவங்க பேரில் கடன் வாங்கினா கொஞ்சம் சீக்கிரமாகவே அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி உங்கள் பெயரிலே கடன் வாங்குவதில் முடிந்த வரைக்கும் தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகள் இப்பொழுது வேண்டாம். ஆனால் குரு பகவான் நல்ல இடத்தில் தான் இருக்கின்றார். நீங்கள் குரு பகவானுக்கு ஒரு 3 வாரம் கொண்டக்கடலை மாலையோ இல்லை முல்லைப்பூவையோ குரு பகவானுக்கு முறையான வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அதன் பிறகு உங்கள் மனதிலும் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுகிறது என்றால் குருவை நீங்கள் தொடர்ந்து வழிபட வேண்டும். செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை வியாபார அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் சில சிக்கல்கள் சனி பகவான் கொடுத்தாலும் குரு பகவான் உங்களுடைய யோகாதிபதியான குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதினால் அவற்றிலிருந்து நீங்கள் அதாவது கடன் வாங்குவது இல்லை கடனை அடைப்பது என்பதில் போன்ற பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். எனவே குரு பகவானை நீங்கள் வழிபட வேண்டும். வேலைக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்று பார்ப்போம். விருச்சிக ராசி உத்தியோகஸ்தர்களே, உங்களுக்கு 2 விதமாக நம்ம பார்க்கலாம். ஒன்று ஐடி ஃபீல்டு, இன்னொன்று நான் ஐடி ஃபீல்டு. இது ரெண்டும் பார்க்கும்போது முதல்ல ஐடி ஃபீல்டை சேர்ந்த நண்பர்களுக்கு ராகு பகவான் 10ல் இருந்து கொண்டு மிகுந்த நற்பலன்களை செய்வார் வருகின்ற ஜூலை மாதம். ஜூலை மாதத்துக்கு பிறகு அயல்நாட்டுக்கான நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்தால் 1க்கு 2 வாட்டி சிந்திச்சு செயல்படுங்க. ஏன்னா போன பிறகு விசா பிரச்சனை ஏதாவது ஒன்று வருமா அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ராகுக்கு பரிகாரம் பண்ணணும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் நல்ல தசை நடக்குது, சுக்கிர தசை இல்லை புதன் தசை, இதெல்லாம் நல்ல இடத்துல இருந்து நடத்துதுன்னா உங்களுடைய லக்னமும் வேறையாக இருக்கும் இல்லையா. ராசியும் லக்னமும் எல்லாருக்கும் ஒரே நாளில் ஒரே லக்னமாக வராது, ஒரே ராசியாகவும் வராது. சில நேரத்தில் மட்டும்தான் அது மாதிரி அமையும். ஸோ உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்னா உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். எனவே உங்கள் லக்னத்தில் இருந்து யோகாதிபதி தசை நடக்குது அப்படின்னா நீங்கள் 7 சனியை பற்றி கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல தசை நடக்கலைன்னும் போது தான் ஒரே நேரத்தில் 2 பக்கமும் அடி அப்படிங்கிற மாதிரி நம்ம 2 பக்கமும் சிக்கலை மாற்றுற மாதிரி இருக்கும். எனவே உத்தியோகஸ்தர்களே, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுறது நல்லது. மற்றபடி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி பிறகு உங்களுக்கு எல்லா விதத்திலையும் யோகமாகவே அமையும். அவர் 2லே வந்த பிறகு உங்களுக்கு அயல்நாட்டுக்கான போவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஐடி ஃபீல்டை பார்த்தா மாதிரி இப்போ நான் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எவ்வாறு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். விருச்சிக ராசிய உத்தியோகஸ்தர்களே, உங்களுக்கு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க மாதிரி வேலை பளு அதிகமாக இருக்காது. ஏன்னா ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க 7 சனின்றதுனால அவங்களுக்கு கொடுக்குற டார்கெட்டில் அவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்க முடியாத அளவுக்கு மன உளைச்சலும் அலைச்சலும் தான் இருக்கும். ஆனால் உத்தியோகஸ்தர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேலதிகாரிகள்கிட்ட சற்று நீங்கள் எச்சரிக்கையிடவும் அனுசரணையோடும் இருப்பது, அவர்களிடம் தேவையற்ற வாக்குவாதமோ இல்லை விதண்டாவாதமோ செய்யாமல் அவர்களிடம் கொஞ்சம் அனுசரணையாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பதே நல்லது. குரு பயிற்சிக்கு பிறகு நீங்கள் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனெனில் அவர் விரயத்துக்கு வரப்போகின்றார். அதாவது செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் விரயத்தில் வருவதும் ஒரு பக்கம் 7 சனி இருப்பதாலும் ராகு பகவானும் 9ஆம் இடத்தில் இருப்பதாலும் அதன் பிறகு நீங்கள் ஒரு 4 மாதத்துக்கு மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவையற்ற நெருப்பிலேயோ இல்லை வீண் விளையாட்டிலேயோ விளையாடாமல், அதாவது ரிஸ்க் எடுக்காமல் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு இருக்க வேண்டும். தற்பொழுது பெண்களுக்கான பலன்களை பார்ப்போம். பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்கள் மற்றும் திருமணமாகாத பெண்கள் என்று 2 வகையாக பார்க்கின்ற பொழுது முதலில் திருமணமான பெண்களுக்கு எவ்வாறு இருக்கின்றது இந்த ஏவிலிம்பி ஆண்டு என்று பார்த்தோமானால் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார், அதாவது 11ல் இருக்கார். உங்களுடைய 5ஆம் இடத்தை அவர் பார்க்கறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சிகரம் இருக்கும். மகிழ்ச்சியான விஷயங்கள் உங்களை சென்றடையும். நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா அதில் குரு பகவான் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார். எனவே நீங்கள் குரு வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா 7 சனி, அதாவது உங்களுடைய ஜென்மத்திலே சனி பகவான் இருப்பதனால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். மன உளைச்சல், தனியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. தனியாக இருந்தாலும் ஒரு வெறுப்பு இருக்கும். எனவே நீங்கள் இறை வழிபாடில் இருப்பதனால் இவற்றிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். திருமணமாகாத பெண்களுக்கு எப்பொழுது திருமணம் கூடி வரும் என்று பார்த்தோமானால் குரு பகவான் வருகின்ற செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை 11ல் இருந்து குருபலன் இருப்பதினால் இப்பொழுது நீங்கள் முயற்சி எடுத்தீர்கள் என்றால், அதாவது பெற்றோர்கள் சம்மதத்தோடு நீங்களோ இல்லை உங்கள் பெற்றோர்களோ முயற்சி எடுத்தால் அவை எளிதில் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பாக தெரிகின்றது. சனி பகவான் ஜென்மத்திலே இருப்பதினால் திருமணத்தில் கொஞ்சம் தடை இருந்திருக்கும், முயற்சி எடுத்தும் முடியாமல் போயிருக்கும். அதெல்லாம் நீங்கள் செய்யணும், தவிர்க்கணும் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. சனி பகவானுக்கு விரதம் இருப்பதினால் 7 சனி தாக்கத்தில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். மேலும் திருமணத்துக்கு முயற்சித்தால் அதை முடியும் என்ற ஒரு நம்பிக்கை உங்கள் மனதிலும் பிறக்கும், எளிதில் கைகூடும்.
தற்பொழுது மாணவ நண்பர்களுக்கு இந்த ஆண்டு ஏவிலிம்பி ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தோமானால், விருச்சிக ராசி மாணவ கண்மணிகளே, படிப்பிலே 7.5 சனியினால் நாட்டம் இல்லாமல் இருந்த நிலை உங்களுக்கு இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. நீங்கள் இவற்றிலிருந்து தப்பிக்க வேண்டும் எனில் நீங்கள் சூரிய வழிபாடு செய்வது உங்களுக்கு மிக நல்ல விஷயமாய் தெரியும். அதாவது நீங்கள் 10க்குரிய சூரிய பகவானை முறையாய் காலை அதிகாலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் உங்களுக்கு படிப்பில் நாட்டமும் கொடுக்கும், உடம்பிலே ஒரு தேஜஸ் கொடுக்கும், மனதில் ஒரு உறுதியை கொடுக்கும். எனவே சூரிய நமஸ்காரம் செய்தால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் இனி எதிர்காலத்தில் கிடைக்கும். குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்தில் இருப்பதினால் நீங்கள் நினைக்கிற காலேஜில் உங்களுக்கு எளிதில் சீட்டு கிடைக்கும். ஆனால் படிப்பில் கொஞ்சம் நாட்டத்தை சனி பகவான் குறைத்து கொடுப்பதால் நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தால்தான் இப்பொழுது உங்களுக்கு அமையக்கூடிய படிப்பானது நல்ல விதத்தில் அமையும். தற்பொழுது கலைத்துறையை சார்ந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு எவ்வாறு இருக்குது என்று பார்த்தோமானால், ஆண்டு பிறக்கின்ற பொழுதே 5இல் சுக்கிரன் உச்சமாக பிறப்பதினால் உங்களுக்கு இந்த ஆண்டு கலைத்துறையில் மிக ஏற்றமிகு ஆண்டாக அமையும். நீங்கள் சனி பகவானுக்கு மட்டும் கொஞ்சம் பரிகாரம் செய்ய வேண்டும். மற்றபடி பார்த்தோமானால் உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துலையும் சுக்கிரன் 5இலிருந்து உச்சமாக இருக்கிறதுனால கலைத்துறையில் உங்களுக்கு ஏற்றம் உண்டாகும். தற்பொழுது விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதி நண்பர்களுக்கு இந்த ஏவிலிம்பி ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சிம்ம ராசி, விருச்சிக ராசி போன்ற ராசியில் இருக்கிறவங்க தான் அரசியலில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட தான் அந்த ஆளுமை திறனும் தைரியமும் இருக்கும். மேஷராசியை கூட பார்க்கும் பொழுது நல்ல அரசியல் ஈடுபடக்கூடியவங்களாக இருந்தாலும் விருச்சிக ராசி இன்னும் கொஞ்சம் பவர் செவ்வாயிலேயே. எனவே உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டு பிறக்கின்ற பொழுதே 5இல் சுக்கிரன் உச்சமாகவும் 6இல் சூரியன் உச்சமாகவும் 6இலே உங்களோட ராசியாதிபதியான செவ்வாய் ஆட்சியாகவும் இருப்பதனால் இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்க்கின்ற பதவி பட்டம் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். குரு அருளால் மேலும் மேலும் நீங்கள் உயர்ந்த நிலைமைக்கு போகக்கூடிய வாய்ப்பு அனைத்தும் ஏற்படும். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தையும் ஒரு தகுந்த ஜோதிடரிடம் சென்று ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. எவ்வாறு தசை நடக்கிறது, உங்களுடைய யோக தசை நடக்கின்றதா இல்லை அவயோக தசை நடக்கிறதா என்பதை நீங்கள் ஜோதிடத்தை காட்டினீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. ஏன்னா நல்ல தசை நடக்குதுன்னா நம்ம இதை பற்றியும் கவலைப்பட வேண்டியது. எனவே அரசியலில் நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு இது என்னுடைய தகுந்த ஆலோசனையாக நான் கூறுறேன். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அரசியலில் நீங்கள் மிக ஏற்றமான ஆண்டாக உங்களுக்கு அமையும் என்று கூறிக்கொள்கிறேன். இதுவரை விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏவிலிம்பி ஆண்டின் பலன்களை நாம் பார்த்தோம். நான் கூறிய ஆலோசனைகளும் மற்றும் பலன்களும் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும். மேலும் நீங்கள் என்னிடம் ஆலோசனை பெற வேண்டும் என்று விரும்பினால் கீழே இருக்கிற அலைபேசி எண்ணிலோ அல்லது ஸ்கைப்பிலேயோ என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் தகுந்த ஆலோசனை நான் உங்களுக்கு வழங்குவேன். நன்றி, வணக்கம்.